நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பல விஷயங்கள் இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் படுத்துறது நடக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் வந்து இப்போ அரசி குமரவேல் ட்ராக் ஒரு பக்கம் இருக்குது, செந்தில் கொஞ்சம் ஓவராக பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் இடையில் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜியுடைய போலீஸ் ட்ராக். ஏன்னா வந்து இப்போ கதிர் தன்னுடைய ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிற அதே சமயத்தில் இவருடைய கனவுகளை இவர் அச்சீவ் பண்ணுற மாதிரி அவங்களுடைய கனவுகளை அவங்க அச்சீவ் பண்ணுறதும் அது இந்த குடும்பத்துக்குள்ளார என்னென்ன மாதிரி ஒரு ஷாக்கான ரியாக்ஷன்ஸை கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட் இஃப் ப்ரெடிக்ஷன், ஒரு கற்பனையான ஒரு யோசனை தான் இது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னா வந்து இப்போ அந்த அந்த ட்ராவல்ஸுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திருப்பி எவ்வளோ தான் பேசினாலும் அப்பா தான் அந்த பணத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக பாண்டியன் பேர்லேயே வந்து பாண்டியன் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த பேரை வைக்க, இதை பார்த்து உடனே எல்லாரும் ஷாக் ஆகிட்டு எதுக்குடா அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்கறதும் சரவணன் சந்தோஷப்படுறதும் அதே சமயத்தில் வந்து ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு சுகன்யா தங்கமயில் பேசுகிறதும் இருக்கும்பொழுது அப்பா தான் அந்த பணத்தை கொடுத்தாரு. ப்ளஸ் என்னதான் வந்து பணத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு எல்லாமாவே இருந்தது அப்பா தான். அதனால் வந்து அப்பாவோட பேர் வைக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுச்சு, அதனால் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து இந்த பக்கம் பாண்டியன் கொஞ்சம் கண் கலங்கிட போகிறாரு. நம்ம பையன் என்னப்பா இவ்வளோ தூரம் பாசமாக இருக்கான், நம்ம அவனை தான் திட்டிகிட்டு இருப்போம், கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கோம், நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணான்னு நினச்சோம், எல்லா வகையிலும் ரொம்ப நல்ல பையனாக இருக்கானேப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு உடனே வந்து சந்தோஷப்பட்டு, ஆனாலும் அந்த சந்தோஷத்தை வெளில காட்டிக்காமல் கண்ணெல்லாம் கலங்கி இருக்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கதிரும் பாண்டியனும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும் பொழுது ரூம்குள்ள போனால் ராஜி வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா ஆமாம் அடுத்து நம்ம இப்போ ட்ரைனிங்கு போகணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு, நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாகி இவர் ராத்திரியே ஒரே ஹாப்பியாகி கட்டியெல்லாம் பிடிச்சி உடனே ட்ரைனிங் போகணுமா, ஆனால் அந்த வீட்டில் என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் நாளைக்கு போகணுங்க, 2-3 மாதத்துக்கு போகணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டதுக்கப்புறமா வந்து ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணும், ஆனால் போகணும்ல அப்படின்னு வந்து இவங்க சொன்னதுக்கப்புறமா இவரும் வந்து வீட்டில் ஒரு பெரிய பொய்யே சொல்லிவிட்டு இப்போ ட்ராவல்ஸ்லாம் பண்ண போகிறோம் எல்லாம் இருக்குது, ஆனால் வந்து என்னென்னா ஆஃபீஸ் வந்து நம்ம வந்து இங்கே ட்ராவல்ஸ் இருக்கும் பொழுதே நமக்கு இன்னொரு ஆஃபீஸ் ஒன்று செட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் நாங்கள் சென்னையில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று செட் பண்ண போகிறோம், அங்கேருந்து ஆட்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, இதுக்கு அப்பப்போ நான் ராஜியும் அங்கே இருப்பேன், நானும் அங்கே இருக்கேன், போயிட்டு வருவேன் நான் அப்படிங்கிற மாதிரிலாம் கதை விட இதெல்லாம் எதுவுமே நம்புறபடி இல்லையாடா அப்படின்னு எல்லாரும் பேசினாலும் கூட இல்லை சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதோ பொய் காரணங்கள்லாம் சொல்லிவிட்டு ராஜியை கொண்டு போயிட்டு வந்து கதிர் சென்னையில் போய் ட்ரைனிங் இருக்க வைக்கிறது. ஆனால் சென்னையில் ட்ரைனிங் போதெல்லாம் வந்து வேற எங்கேயாச்சும் ட்ரைனிங் அப்படின்னு கிட்டக்கே ட்ரைனிங் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு எப்படியா ஆப்ஷன் தேடி பார்த்து கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல இவங்க ஊருக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு டவுனில் இப்போ வந்து ட்ரைனிங்க்கு இவங்க வந்து போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவரும் ரெகுலராக போய் அவங்கள போய் பார்த்துட்டு வர்றது. ஆனால் இங்கே வீட்டில் எல்லாரும் ராஜி எங்கே போனாங்கன்னு யோசிக்கிறது. எதிர்த்த வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களாம் வந்து ராஜி எங்கே போனா என்ன மேட்ரு அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் யோசிச்சிட்டே இருக்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க. திடீர்னு வந்து வீட்டு வாசலில் போலீஸ் ஜீப் நிற்க, ஐயோ இந்த பையன் அந்த குமரவேல் தான் ஏதோ பண்ணிட்டான் போல, அதனால தான் போலீஸ் ஜீப் வந்து நிற்குது அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. ஐயோ அப்படின்னு வந்து வீட்டில் போயிட்டு என்னடா பண்ண, திருப்பி இந்த அரசியல் கூட ஏதாவது பிரச்சனை பண்ணியா இல்லை வேற ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னு இவங்கெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கும்பொழுது வந்து நான் எதுவுமே பண்ணல அப்பத்தா, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு இவங்கெல்லாம் வெளில வந்து நிற்க. இந்த வீட்லேயும் எல்லாரும் வந்து என்ன போலீஸ் ஜீப் நம்ம வீட்டு இதுகிட்ட வந்து நிற்குது, யாராச்சும் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களாடா, என்னடா ஆச்சு, இந்த பையன் லஞ்சம் வாங்கினதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தானே வருவாங்க, என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவங்களும் வெளில வந்து நின்னா அப்படியே போலீஸ் ட்ரெஸ்ல ஒரு கால் மட்டும் வந்து நிற்க அப்படியே கதவை திறந்துட்டு மெதுவாக ஒரு ஆள் இறங்கி யாருன்னு பார்த்தா ராஜி. உடனே எல்லாரும் ஷாக் ஆகி இது போலீஸா ராஜியா அப்படின்னு அப்படின்னு பார்க்க இது எப்போ நடந்துச்சுன்னு எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கும் பொழுதே வந்து ராஜி சந்தோஷமா அப்படின்னு அப்படி ஸ்டைலாக கெத்தாக நடந்து வந்ததுக்கப்புறமா கூடவே கதிர் சிரிச்சுட்டே அவங்கள பார்த்துட்டு இருக்கும் பொழுதே வந்து டக்குன்னு மீனா போய் கட்டி பிடிக்க, கோமதி என்னடி கோலம் இது, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னா வந்து சாரி மாமா நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டேன், நான் ட்ரைனிங் முடிச்சு எக்ஸாம் ஏற்கனவே எழுதி ட்ரைனிங்கும் முடிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் இப்போ செலக்டே ஆகிட்டேன், நான் இப்போ வந்து நம்ம ஊர்லேயே வந்து போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னு அதிர்ச்சியாகி இப்போ பாண்டியன் எதுவுமே பேசாமல் உள்ளார போக உடனே இப்போ போலீஸ் ட்ரெஸ்ஸோட நேராக உள்ளார போய் இப்போ அவரை சரி பண்ணலான்னு பார்த்தா இங்கே இந்த பக்கம் வந்து சக்திவேலும் முத்துவேலும் பொம்பளை பிள்ளைக்கு என்னதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு அவங்க அந்த பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ளார போயிட்டு வந்து கதிர் தான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணோம். ப்ளஸ் வந்து எனக்கும் வந்து அவ்வளோ அப்போ சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பெரிய ஆசை, இதில் நான் எப்படியோ வந்து கிளியர் பண்ணிட்டேன், ஆனால் வந்து நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்களோன்னு பயந்து அதை சொல்லாமல் இருந்தோம், இப்போ வந்து போஸ்டிங்கே கிடச்சிருச்சு, அதனால தான் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சமாமா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து இந்த சூரிய வம்சத்தில் மருமகளாகவும் நடந்துக்கிட்டாங்க, கலெக்டராகவும் நடந்துக்கிட்டாங்கிற மாதிரி இவங்களும் வந்து நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்து இவரும் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு வந்து சரி விடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம ஊர்லேயே எவன் என்ன தப்பு செஞ்சாலும் விடாதப்பா, இங்கே இந்த பக்கம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற மீனா, இந்த பக்கம் வந்து போலீஸாக இருக்க என் மருமக ராஜின்னு சொல்லிட்டு என் மருமகனுக்கு தான் வந்து என் பசங்களை விட ரொம்ப பெருமைப்படுத்துகிறாங்க அப்படி
அப்படிங்கிற மாதிரி டபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்ட்டி அடிச்சிட இவர். ஆனால் வந்து இந்த விஷயம் இப்போ அடுத்து தங்கமயிலுக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகுது. ஏன்னா 3 மருமகளில் 2 பேர் வந்து வேலைக்கு போயிடுறாங்க, அதுவும் பெரிய பெரிய வேலையாக வந்து பார்க்க நம்ம மட்டும் இப்படி இருக்கமே, இது நமக்கு தேவையில்லாத ஒரு குடைச்சலையும் பிரச்சனையும் தானே கொடுக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனாலும் இந்த சமயத்தில் வந்து ஏற்ற வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சமாளிக்க போகிறாங்க. ஆக்சுவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது கற்பனையாகவே இருந்தாலும் கூட நிஜமாக ட்ரைனிங் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போக போகிறாங்களா, இல்லை திருட்டுத்தனமாக போயிட்டு உங்கள் போலீஸாகவே வந்து நேற்று இறங்குற மாதிரி பண்ண போகிறாங்களா. ஏன்னா ட்ரைனிங்க்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும், டக்குன்னு கொண்டு போய் அங்கேயே இருக்கணும் அப்படின்லாம் ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இந்த வீட்டில் ஒத்துக்க வைக்க போகிறாங்கிறது ஒரு பக்கம் யோசிக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா அது எல்லா சீரியலையும் வந்து கரெக்ட் ஆகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சில கதாபாத்திரங்கள்லாம் உலகம். பாண்டியன் ஷோ சீசன் 1 ஐஸ்வர்யான ஒரு கதாபாத்திரம், மகாநதியில் இந்த யமுனாங்கிற ஒரு கதாபாத்திரம், இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் இவங்க கலெக்டர்லாம் ஆறு மாதிரிலாம் காமிக்க மாட்டாங்க, சும்மா டம்மியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நிஜமாவே இவங்களை வந்து ஆக்குவாங்களா போலீஸாக, இல்லை போலீஸ் ஆக்குறதுங்கிறது சும்மா டம்மியாகவே வந்து இப்போதைக்கு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணுவாங்களாங்கிறத பார்க்கணும். அப்படி ப்ரெக்னென்ட்டே ஆனாலும் கூட இவங்க நினச்சாங்கன்னா அவங்க எல்லா விஷயத்துக்கும் போய்ட்டு போலீஸ் எல்லாம் வந்து ஆகலாம். ஆனால் அது நடக்குமா நடக்காதா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.